அதாவது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டாந்தா நிறைவேற்ற முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம். திமுக தான் செய்யும். நாடகம் ஆடுவாங்க. நாங்கள் அப்படியெல்லாம் நாடகம் ஆட தயாராக இல்லை. இதை சொல்லி இதற்கு வாய்ப்புகளுக்கு பெற்றுத்தருவது தான் நாங்கள் முயற்சி பண்ணுறோம். சட்டப்பேரவைத் தலைவர் நடுநிலையோடு நடக்க வேண்டும் என்றுதான் இதையெல்லாம் நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். அதாவது மரியாதைக்குரிய நாம் தமிழர் கட்சியுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய சீமான் அவர்கள் எங்களுடைய போராட்டத்திற்கு ஆதரித்ததற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதோட எங்களுடைய போராட்டத்திற்கு வாழ் சொல்வதற்காக அவருடைய நிர்வாகிகள் 3 பேரை நேரடியாக அனுப்பி வச்சார். அதற்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை ஏற்கனவே ஒரு முடிவு பண்ணிட்டு இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் புறக்கணிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் குறித்து முழு விவரத்தை மனுவாக அவரிடத்தை அளித்து விட்டோம். மேதக ஆளுநர் அவர்கள் உரிய முறையிலே இதை விசாரித்து நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்கிறார். நாங்கள் ஏற்கனவே தலைமை கழக அடுத்தது தலைமை கழக என்னுடைய மூத்த தலைமை கழக நிர்வாகிகளை கலந்து பேசி முடிவு செய்யப்படும். அது மட்டும் இல்ல, இவ்வளவு பிரச்சனை கள்ளக்குறிச்சி மரணம் ஒரு அதிர்ச்சி அளிக்கிறது. இது நாடே பதறி போயிருக்கு, தமிழ்நாடே பதறி போயிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் கூட திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் அங்கீகரிக்கின்ற கட்சிகள் குரல் கொடுக்காததான் வேதனை அளிக்கிறது. இல்ல, திமுக கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சி சொல்றேன். எப்படி அவங்க கூட்டணியில் அங்க வைக்கிறாங்களே, நாங்க எப்படி ஒருங்கிணைக்க முடியும்? அதாவது திமுக கூட்டணியில் அங்க வச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சிகள் தமிழ்நாட்டில் எவ்வளவு பெரிய சம்பவம் ஏற்பட்டிருக்குது. இன்றைக்கு 63 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள், இவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டார்கள். இதை தடுத்து நிறுத்துவதற்கு உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்க ஏதாவது குரல் கொடுத்தாங்களா? இல்லையே. இதுதான் வேதனை அளிக்கிறது. கூட்டணி இருக்கலாம், இல்லை என்று சொல்லவில்லை. தேர்தலோட முடிஞ்சு போச்சு. அடுத்தது ஒவ்வொருவரும் ஒரு கட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த கட்சியை சேர்ந்த தலைவர்கள் தமிழகத்திலே மக்களுக்கு பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது பிரச்சனையின் அடிப்படையில் இதை மக்களுடைய குரலா ஒலிக்க வேண்டுமா வேண்டாமா? எந்த எதிர்க்கட்சியும் ஒலிக்கவில்லை என்பதால் வருத்தம் அளிக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.